கோவையில் எம்பி கனிமொழியின் PA தம்பி என கூறி போக்குவரத்து போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் அவரது நண்பர்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபோதையில் கெத்து காட்டுவதாக நினைத்து எல்லை மீறிய இளைஞர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? மதுபோதையில் கார் ஓட்டி வந்ததை தட்டி கெட்ட போக்குவரத்து போலீசாரிடம் கெத்து காட்டுவதாக நினைத்து வாய்ச்சவடால் விட்ட இளைஞரின் எல்லை மீறல் காட்சிகள்தான் இது. கைதுக்கு பின் நண்பர்களுடன் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு அதே சுல்லான் வெளியிட்ட வீடியோ தான் இது. தப்பான வார்த்தைகள் பேசிட்டேன், அது சாரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கனிமொழி MP மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க PA யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கு எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை. மதுபோதை சுல்லானின் நகலையும் மன்னிப்பு கேட்ட சம்பவமும் கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் காட்டூர் காவல் நிலைய போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சென்னை பதிவெண் கொண்ட கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அதில் காரில் வந்த இளைஞர்கள் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையை தொடங்கிய போலீசாரிடம் காரிலிருந்து கீழே இறங்கிய கிரண் என்ற இளைஞர் தகாத முறையில் பேசத் தொடங்கினார். தனது செல்போனை எடுத்து முக்கிய பிரமுகர் ஒருவருக்கு அழைப்பதாக கூறவே உடனடியாக போலீசார் கிரணிடமிருந்து செல்போனை பிடுங்கினர். தொடர்ந்து போலீசாருடன் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தான் MP கனிமொழியின் PA தம்பி எனவும் நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என கேட்டு தகராறில் ஈடுபட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிந்த கோவை காட்டூர் காவல்துறையினர் போக்குவரத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொள்ளாச்சியை சேர்ந்த கிரண், பாலாஜி மற்றும் சிவானந்தம் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கேட்டு கிரண் வீடியோ வெளியிட்டுள்ளார். 100 feet ரோட்ல போலீஸ் செக்கிங் இருந்தது. அப்போ கொஞ்சம் ட்ரங்க் மோட்ல இருந்ததுனால போலீஸ்கிட்ட தப்பான வார்த்தைகள் பேசிட்டேன், அது சாரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கனிமொழி MP மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க PA யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கு எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை. விசாரணைக்கு பின்னர் கைதான மூவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கெத்து காட்டுவதாக நினைத்து மதுபோதையில் எல்லை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.